ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் வந்து சென்செக்ஸை தவிர மிச்சம் எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லீவு, ஏன்னா மகா சிவராத்திரினால லீவ் விட்டுருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, சில அப்டேட்ஸும் வந்திருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அப்புறம் இந்த கார் கம்பெனிஸோட கார்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மந்த்ஸில் வந்து அதை வாங்குறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் ப்ரெஷர் வந்து இம்பாக்ட் ஆகும். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் சக்தி குறையது வந்து சம்டைம்ஸ் ஹேப்பன் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆஃப் பீரியட்ல கிளியர் ஆகும். இப்போ இந்தியாவில் ஒன்றும் எல்லாருமே ஒன்றும் வாங்கும் சக்தி இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓ அப்ளை பண்றதை எடுத்தாலே தெரியுது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து ஃபண்டை உள்ள கொண்டு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் பாத்தீங்கன்னா ஒஸ்டாலாம் ஒன்றும் இல்லை. டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு, தவிர கார் வந்து விற்காம அப்படி ஒன்றும் இல்லை. ஸ்டில் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து ஈவில டாமினேட் பண்றது டாடா மோட்டர்ஸ் தான். என்ன அவங்க வந்து பெரிய அளவில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காம்படிஷன் வர பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாடா மோட்டர்ஸோட மார்க்கெட் ஷேர் குறையுது. அதுவும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் அடி வாங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதுல வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டாடா மோட்டர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் இருக்கு. பர்சஞ்சர் வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஈவி இருக்குது, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஈவி இருக்குது, பெட்ரோல் டீசல் அந்த செக்மெண்ட்லயும் வச்சிருக்காங்க. அதுல ஜேஎல்ஆர் இருக்குது. ஜேஎல்ஆர் பர்சஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், அடுத்து டாடா மோட்டார் பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சஞ்சர் வெஹிக்கிள் கிடைக்கும். ஸோ ஜேஎல்ஆர் பிசினஸும் இருக்கு. அது ஜேஎல்ஆர் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள், இது பர்சஞ்சர் வெஹிக்கிள் கூட அந்த டிமர்ஜர் சமயத்துல இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல வந்து ஜேஎல்ஆர் கூட தனியா பிரிக்கலாம். அது வந்து அவங்களோட முடிவு, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப அவென்யூ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லயே ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த அவென்யூ பிராண்ட் கிட்டத்தட்ட பார்க்கும்போது டெஸ்லா மாதிரியே தான் இருக்கு. டெஸ்லாக்கு ஒரு ரைவல்ஸா இருக்கு. டெஃபினட்டா டெஸ்லாக்கு பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் டாடா மோட்டார்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ ஓவரால் ஃபியூச்சர்ல டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம்ங்கிறது என்னோட கணிப்பு. பட் நீங்க வந்து ஃபைட் அண்ட் ஆகுறீங்க, இல்ல டாடா மோட்டார்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அதை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர் இருக்கிறது என்னோட கருத்து. ஒரு கம்பெனி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு அவங்களோட பிசினஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெட்டர். ஸோ நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பத்தி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ ஷேர் பிரைஸ் கீழே விழுறதுக்கு ஒன்னு பேனிக், அதாவது மார்க்கெட் ஷேர் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, சேல்ஸ் பிளாட், என்னோட வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இதுல அடிக்கிறாங்க. டெஸ்லா வாய்ப்பு உள்ள வரதுனால அதனாலே அடிக்கிறாங்க. ஸோ ஒரு 2 to 3 quarters அப்புறம் இது ரிகவர் ஆகும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ்ல ஃபீல் பண்றேன். லாஸ்ட் க்ளோசிங் 660 ரூபா நினைக்கிறேன். ஒரு நல்ல வேல்யூஷன்ல இருக்குது டாடா மோட்டார்ஸ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸ்லோவா 1-2 யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இது டாடா மோட்டார்ஸ்ல நீங்க கேட்ட டவுட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல் இந்தியா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கோல் இந்தியாவோட ஸ்டாக் பிரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்ல 362 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 543 வரைக்கும் போச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ 358 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. லோன் பார்க்கும்போது 52 வீக் லோ 349 ரூபா, 362 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. 358 ரூபா வரைக்கும் லாஸ்ட் மார்க்கெட்ல வந்தாங்க. ஸோ 52 வீக் லோ பக்கம் தான் கிட்ட வந்துடுச்சு. மேபி இன்னும் 2 மார்க்கெட் வீக் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிற பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் லோ அடிக்கும் போல தெரியுது கோல் இந்தியால. பட் ஆக்சுவலி கோல் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் கோல் மைன் பண்றதுல இவங்க தான் டாமினன்ட் பிளேயரா இருக்கிறாங்க. ஸோ நல்ல டிவிடனும் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் பீக்ல வந்து இப்ப விழுறாங்க. இது இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன்ல எவ்வளவுக்கு விழும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் பி ரேஷியோ வெறும் சீப்பா தான் இருக்கு, 5 தான் இருக்குது. பட் எந்த ரேஞ்ச் வரைக்கும் இது விழுவும்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. பட் வந்து பாத்தீங்கன்னா சீப் லெவல்ல தான் இருக்கு. நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி வந்து ஃபாஸ்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானியும் $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ நீங்க வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு கோல் இந்தியா நீங்க யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பட் பெருசா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் வந்து கோல் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிக அளவில் கோல் மைன் பண்றதுல இவங்க டாமினன்ட் பிளேயரா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பாத்தீங்கன்னா டாடா லெக்ஸி லாஸ்ட் மார்க்கெட்ல 5696 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ 5675 ரூபா அடிச்சிருக்காங்க. இவங்களோட 52 வீக் ஹைனி பார்க்கும்போது 9000க்கு மேல இருக்குது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா பீக் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேல விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட், அதாவது டிசைன் அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனி, ஆட்டோமோட்டிவ், மீடியா, கம்யூனிகேஷன், ஹெல்த் கேர் இந்த செக்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வேல்யூஷன், இந்த கம்பெனி வேல்யூஷன் ரொம்பவே அதிக அளவுல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனில அதிக அளவுல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. இதுல ஸ்டாக் பிஇனி பார்க்கும்போது 43 இருக்கு, புக் வேல்யூ 399 இருக்கு. பட் இது ஹைலி ஓவர் வேல்யூ, ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூ. டாடா மோட்டார்ஸ்ல
டிசிஎஸ் தவிர்த்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜில புலினி அப்படின்னு சொல்லும்போது டாடா லெக்ஸி ஒன்று, டாடா டெக்னாலஜிஸ் ஒன்று, இதுவும் வந்து 2 கம்பெனி இருக்குது. ஆனா இதுல வந்து டாடா டெக்னாலஜிஸ்ல வேல்யூஷன் இப்போ வரைக்கும் அதிகமா தான் இருக்கு, டாடா எலிக்ஸிலயும் வேல்யூஷன் அதிகமா தான் இருக்கு. என்ன கேட்டா இப்போதைக்கு வெயிட் பண்றதுதான் பெட்டர். 52 வீக் லோ டச் பண்ணிருக்குன்னா அதுல பிரஷர் இது ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு தான் இருக்கு ஸ்டில் வந்து டாடா எலிக்ஸில. ஸோ கவனமா இருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பி வந்து 43 இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 20க்குள்ள வரும் பட்சத்துல தான் டாடா எலிக்ஸ்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண முடியும். பட் அந்த லெவல்லாம் வருமானு தெரியல. வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது டாடா எலிக்ஸ் நீங்க கேட்டிருந்தீங்க, அது அவுட் அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூடு தான், அது ஸ்டில் வந்து ஓவர் வேல்யூடு தான். 2124 ரூபால இருக்கு, 2930 ரூபாய் இதோட பீக் லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ 2124 ரூபாய் ட்ரேட் ஆகுது, 31 இருக்குது பி ரேஷியோ. என்ன கேட்டா இதுல வெயிட் பண்ணுங்க. ஸோ இதோட லோன் பார்க்கும்போது 897 இருக்கு. இது கொச்சின் ஷிப்யார்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும் பட்சத்துல வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இதோட ஆவரேஜா பின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குக்குமே பி வந்து 30க்கு மேல இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இப்போதைக்கு இதுலலாம் வெயிட் தான் பண்ண முடியும். ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். இப்போ இருக்க மார்க்கெட் எல்லாம் வேல்யூஷன் அதிகமா இருக்கிற ஸ்டாக்கை தொட்டா என்ன நடக்கும்னு உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஆவரேஜ் வந்து எனக்கு அதிகமா காட்டுது, அது வந்து எல்லாத்துக்குமே தான் அதிகமா தான் காட்டுது. ஸோ இப்போ ஐடிசி ஹோட்டல் ஷேர் பிரைஸ் ஒன்று காட்டுது, அது போக லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 5000 அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் காட்டுது. ஸோ அது எல்லாருக்குமே அப்படிதான் காட்டுது. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை, நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அதை நினைச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே அன்னைக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்ல. இதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்துறாங்கன்னா, அதாவது செபிக்கு வந்து ஒரு மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் நாம்ஸ்னு வச்சிருப்பாங்க. ஒரு பேங்க் அதாவது ஒரு ஷேர், அதாவது ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 75% தான் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ள வந்து அந்த கம்பெனி அதை பண்ணிருக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25% பப்ளிக் கைவசம் தான் இருக்கணும். அதுல இப்போ வந்து கவர்மெண்ட் அதை அட்டைன் பண்றதுக்கு வேண்டி டைல்யூட் பண்றாங்க. ஸோ ஒரு 20% ஸ்டேக் கிட்ட டைல்யூட் பண்றாங்க எல்லா பேங்க்ஸ்லயுமே. இதுல வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், இதுல எல்லாமே வந்து டைல்யூஷன் நடக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா மேபி பெர்சன்டேஜ் வேரி ஆகலாம். பட் ஆவரேஜா 20% வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. அந்த பேசிஸ்ல தான் ஸ்டாக் பிரைஸ் மேல போயிருக்கு. அடுத்தது அதானி கிரீன் எனர்ஜி வந்து ஒரு 1250 பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஹோலி ஓன் சப்சிடரி அதானி சௌர் உர்ஜா, அவங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் லிமிடெட் வந்து கிடைச்சிருக்கு. 1250 மெகாவாட் எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி கிரீன் எனர்ஜிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் கொடுத்த அப்டேட். ப்ளூ ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க. இந்த ரூம் ஏசி செக்மெண்ட்ல 1.8 மில்லியன் யூனிட்ஸ் வந்து அதை எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க. மார்க்கெட் ஷேர் 14.3% இந்த ரூம் ஏர் கண்டிஷனர் செக்மெண்ட்ல ஃபினான்ஷியல் 26ல அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.4% சம்திங்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 மிடில் கிளாஸ் கன்சியூமர்ல வந்து அப்ராக்சிமேட்டா மீட் பண்ணுவோம் 2030க்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. 150 மாடல்ஸ் ஆஃப் ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ஷிப் பிரீமியம்ல வந்து சம்மர் சீசனுக்கு கொண்டு வரவும் இருக்கிறாங்க. இது வந்து ப்ளூ ஸ்டார் கொடுத்த அப்டேட். ஓவர்லாட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1.8 மில்லியன் யூனிட்ஸ் வந்து 14.3 மார்க்கெட் ஷேரோட ஃபினான்ஷியல் 26ல வந்து இது அட்டைன் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றாங்க. இது ப்ளூ ஸ்டார் கொடுத்த அப்டேட். இவங்களுக்கு ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாட்டாவோட வால்டாஸ் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க. 25 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 441 கோடி வந்து லாஸ் பண்ணிருக்காங்க ஜூலை டு செப்டம்பர் பீரியட்ல. இப்போ வந்து இந்த டிசம்பர் பீரியட்ல, அக்டோபர் டு டிசம்பர் பீரியட்ல 25 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்குது. அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் டிராவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சது ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா சன்ஸோட சேர்மன் என் சந்திரசேகரன் வந்து பாத்தீங்கன்னா ரட்டன் டாடா என்டோமெண்ட் ஃபவுண்டேஷனை வந்து லீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யாரு லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவரே லீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணப்புரம் பினான்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து அவங்களோட மைக்ரோ பினான்ஸ் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 15% கொண்டு வர போறாங்க. டீரிஸ்க் போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா மைக்ரோ பினான்ஸ் ஷேர் தான் அவங்களுக்கு பெருசா தலைவலியா இருக்குது. இதுல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 21% இருக்குது, 44,217 கோடி. ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ் 98% ஓன் பண்றாங்க.
ஸோ ஓவர்லாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் ஷேரை வந்து குறைக்க போகிறோன்னு சொல்லி மணப்புரம் ஃபினான்ஸ் தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 130 ரூபா போகும்போது நிறைய பேர் இது வேஸ்ட்டு, இது நீ வாய்ப்பில்லைன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் ஆப்போசிட்டி கேட்குறீங்க மணப்புரம் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஒரு 5000 மெகாவாட் ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அசாமில் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டாடா பவர் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வருண் பெவரேஜஸ் வந்து பெப்சிகோ கானா பாட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு வந்து மார்ச் 31 வரைக்கும் டைம் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி அந்த வருண் எஸ்பிசி பிவரேஜஸ் கானா $15.06 மில்லியன் 127 கோடி அதை வந்து பிப்ரவரியிலே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் டைம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் கீழே விடுறதுனால 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்குது. 1179 ரூபா பீக் லெவல், அதுலேருந்து 45% வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ். நெக்ஸ்ட் ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, ஜிவி பிரசாத் இப்போ ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு ஃபார்மா எக்ஸ்போர்ட்டுக்கு 25% போடுறாரு. இந்த ஃபார்மா ப்ராடக்ட் அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு, யூஎஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து யூஎஸோட கன்சியூமர் தலையில் தான் போய் முடியும். மெடிசன் எக்ஸ்பென்சிவ் வந்து அவங்களுக்கு அதிகமாட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கம்பெனிஸுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அவங்க டாரிஃப் போட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அதுக்கு தகுந்தால ரேட்டை கூட்டி விற்பாங்க. ஸோ இது வந்து யூஎஸ்ல உள்ள கன்சியூமர் தலையில் தான் போய் முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஸோட ஜிவி பிரசாத் கோ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து ஃபன்கி மங்கீஸில் வந்து 60% ஆஃப் த ஸ்டேக்கை 43.7 கோடிக்கு வந்து 24.43% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபங்கி மங்கீஸ் அதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு வந்து ஒரு 28.7 crores, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமாட்டு வந்து 15 கோடியும் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட். டோட்டலாட்டு அவங்க 60% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்